ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இந்த மனிதகுலமானது தன்னை பற்றி அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளது. அதனை விட சற்றும் குறையாது தன்னை சூழ்ந்து இருப்பவை பற்றி அறிந்து கொள்வதிலும் மிகுந்த வாஞ்சையாயுள்ளது. குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே தனது முயற்சியின் விளைவாக பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை செய்த வண்ணம் மனிதன் இருந்தான். அவ்வாறு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தினை பல்வேறு வழிகளிலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் வசிக்கும் இந்த உன்னதமான பூமியினை ஆராய்வதும் அதன் இயல்புகளை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிகள் மேற்கொள்வதும் என விஞ்ஞான வளர்ச்சியின் பயன்பாட்டினை வானத்தின் எல்லைக்கே கொண்டு சென்று சாதனை படைத்துள்ளான். இந்த வீடியோவில் அதன் ஒரு அங்கமான நிலவரைபடங்கள் பற்றியும் அவற்றை உருவாக்க பயன்படும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் பற்றியும் அறிந்து கொள்வோம். நிலவரைபட திறன்கள் என்ற இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். எல்லோருக்கும் கதைகள் என்றால் பிடிக்கும். நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பள்ளி போகும் மாணவன், கால்வின் என்று அழைப்போம், ஒரு முறை சில கெட்ட மனிதர்களால் கடத்தப்பட்டு ஊருக்கு வெளியே ஒரு பாழடைந்த வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டான். ஒரு நாள் காலை அந்த கடத்தல்காரர்கள் இல்லாத நேரத்தில் சிறுவனானவன் அங்கிருந்து தப்பித்துக் கொண்டான். அவ்வாறு தப்பித்து ஓடும் வழியில் அவன் பல விஷயங்களை பார்க்க நேர்ந்தது. முதலில் அவன் ஒரு மர வீட்டை கடந்து செல்கிறான். பின்னர் அவன் ஒரு குளத்தை காண்கிறான். வயல்களில் சில பசுக்கள் மேய்வதை பார்க்கிறான். திடீரென்று அவனது கடத்தல்காரர்களில் ஒருவரை எதிர்கொள்கிறான். அதனால் பயந்து போன அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறான். அவர்கள் கடந்து போன பிறகு தனது பயணத்தை மீண்டும் தொடர்கிறான். மிகவும் சோர்வாக இருந்ததால் அவன் ஒரு பெரிய மரத்தின் அடியில் தூங்குகிறான். தனது வீட்டை அடைய வேண்டும் என்ற ஆசை அவனை மீண்டும் ஓடச் செய்தது. ஒரு கோவிலையும் பிறகு ஒரு மருத்துவமனையையும் கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு போலீஸ்காரரை எதிர்கொள்கிறான். அவரிடம் அவன் தனது அனுபவத்தை எல்லாம் விவரிக்கிறான். அதற்கு முதலில் தான் கண்ட பல்வேறு லேண்ட்மார்க்ஸ் என சொல்லப்படும் அடையாளங்களை வரிசைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக அவ்வடையாளங்களை ஒரு இடஞ்சார்ந்த கண்ணோட்டத்தில் பொருத்த வேண்டும். எப்படி என்றால் எது எங்கே இருந்தது என்றெல்லாம் சரியாக குறிப்பிட தயாராகி கொள்ள வேண்டும். இதற்கு அவன் சில படங்கள், வார்த்தைகள் மற்றும் குறியீடுகள், அதாவது எண்களை பயன்படுத்துகிறான். கால்வின் என்ற அந்த சிறுவன் காவல்துறைக்கு இந்த துண்டு சீட்டை கொடுத்தான் என்று சொன்னால் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கு அது எவ்வாறு பயன்பட்டது என்பதை பார்ப்போம். நாம் இங்கே காட்டியவாறு சில கட்டங்களை வரைந்து அவற்றிற்கு பெயர் இடுவோம். பின்னர் லேண்ட்மார்க் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நில அடையாளங்களை அந்தந்த இடங்களில் பொருத்துவோம். 1B மருத்துவமனை, 2C கோவில், 2A மரம், இது போன்ற மற்ற அடையாளங்களை அவற்றின் சரியான இடங்களில் வைப்போம். இப்போது நம்மிடம் ஒரு விரிவான படம் உள்ளது. இது கடத்தல்காரர்களின் இருப்பிடத்திற்கு காவல்துறையை அழைத்து செல்ல உதவும். இவ்வாறு தான் பார்த்தவற்றை படங்கள், வார்த்தைகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி வெளிப்படுத்தும் திறன் நிலவரைபட திறன்கள் என்று அறியப்படுகிறது. நிலவரைபடமானது ஒரு கருவி. இது ஒவ்வொரு புவியியலாளருக்கும் ஒரு மிகவும் அவசியமான கருவியாக விளங்குகிறது. பல்வேறு மக்களுக்கு பல்வேறு நோக்கங்களுக்காக இது பயன்பட்டு வருகிறது. படங்கள், வார்த்தைகள், சின்னங்கள் அடங்கிய வரைபடமானது புவியின் மேற்பரப்பின் ஒரு விளக்கப்படம் என்றே கூறலாம். 1. இது மேலிருந்து ஒரு பகுதியை பார்த்து வரைதல் போன்றது. 2. இது புவியியலாளரின் அடிப்படை கருவியாக விளங்குகிறது. 3. இது ஒரு இருப்பிட வழிகாட்டியாகவும் உள்ளது எனலாம். ஓ, மதிய உணவு வேளை வந்துவிட்டதோ? வழக்கமாக நாம் மதிய உணவிற்கு என்ன சாப்பிடுவோம்? சாதம், சாம்பார், அப்பளம், பொரியல் போன்றவை சாப்பிடுவோம். பல வகையான இந்த உணவுகளை எல்லாம் சேர்த்து சாப்பாடு என்று ஒரே சொல்லில் அழைப்போம் அல்லவா? அதுபோல நிலவரைபடம் என்று சொல்லும் பொழுது அது பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். நிலவரைபடத்தின் கூறுகளை இவ்வாறு பட்டியலிடலாம். தலைப்பு, அளவை, திசை, வலைப்பின்னல் அமைப்பு, கோட்டுச் சட்டங்கள், நிலவரைபட குறிப்பு மற்றும் முறை குறியீடுகள். முதலில் தலைப்பு.
ஒரு தலைப்பு வரைபடத்தின் நோக்கம் அல்லது கருப்பொருளை குறிக்கிறது. உதாரணமாக, இந்த வரைபடமானது இந்தியாவில் உள்ள முக்கிய ஆறுகள் மற்றும் அணைகளை காட்டுகிறது. அடுத்து அளவை. வரைபடம் என்பது பரந்த புவியின் மேற்பரப்பினை சிறிய அளவிற்கு பிரதிபலிப்பது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவ்வாறு சுருக்கும் இவ்வேளையை செய்வது இந்த அளவுகோலே. முழு பூமியை அல்லது அதன் ஒரு பகுதியை ஒரு சிறிய காகித துண்டில் துல்லியமாக நகலெடுக்கும் வேலையை இது செய்கிறது. வரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் புவிப்பரப்பில் அதன் உண்மையான தூரத்திற்கும் இடையிலான விகிதமாக வரையறுக்க இந்த அளவையானது உதவுகிறது. உதாரணத்திற்கு இரு இடங்களை எடுத்துக்கொள்வோம், செல்வபுரம் மற்றும் சிங்காநல்லூர். இவைகளுக்கு இடையே உள்ள உண்மையான தூரம் 10 கிலோமீட்டர். இதை கோயமுத்தூர் மாவட்டத்தின் வரைபடத்தில் வெறும் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் வரையப்பட்டிருப்பதை பார்த்திருக்கலாம். வரைபடத்தில் உள்ள ஒரு சென்டிமீட்டரானது தரையில் ஒரு கிலோமீட்டரை குறிக்கும் என்பதால் வரைபடத்தில் வலது அல்லது இடது ஓரத்தில் இவ்வாறு ஒரு சென்டிமீட்டர் சமம் 1 கிலோமீட்டர் என்று வார்த்தைகளில் எழுதப்படும் பொழுது அது சொல்லளவை முறை எனப்படும். மற்றொரு முறை பிரதிபென்ன முறை. இது RF முறை எனவும் அழைக்கப்படும். புவிப்பரப்பின் மீது இரு இடங்களின் தூரத்திற்கும் வரைபடத்தில் அவற்றின் தூரத்திற்கும் உள்ள விகிதாச்சாரம் அல்லது விகிதத்தை காட்டுகிறது. இது 1/1,00,000 அல்லது 1:1,00,000 என குறிப்பிடப்படும். இதன் பொருள் வரைபடத்தில் உள்ள ஒரு அலகு என்பது தரையில் 1,00,000 அலகுகளை குறிக்கின்றது என்பதாகும். இதற்கு ஒரு அங்குலம் அல்லது ஒரு சென்டிமீட்டர் அல்லது வேறு ஏதேனும் ஒரு அளவீட்டை அழகாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது முறை கோட்டளவை முறை. இந்த முறையில் நிலவரைபடங்களின் கீழ்ப்பகுதியில் ஒரு நீண்ட கோடு இடம்பெற்றிருக்கும். இது பல சம பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவும் நிலப்பரப்பில் எவ்வளவு தூரத்தை காட்டுகின்றது என்பதை காட்டுவதே நேர்கோட்டு முறையாகும். இம்முறையின் மூலம் நில வரைபடத்தில் உள்ள தூரத்தினை நேரடியாக அளக்க உதவும். துல்லியமாக அளவிட ஒரு பிரிப்பான் கருவியும் தோராயமான அளவிற்கு முதல் 2 விரல்களும் பயன்படுத்தப்படலாம். பெரிய அளவிலான வரைபடங்களுக்கு நேர்கோட்டு அல்லது கோட்டளவை முறை மிகவும் பொருத்தமானது. அடுத்தது திசைகள். வரைபடங்களானது வழக்கமாக வடக்கு நோக்கு நிலையுடன் வரையப்படுகின்றன. அதாவது வரைபடத்தின் வடக்கு திசை என்பது எப்போதும் பூமியின் வடதுருவத்தை நோக்கியே இருக்கும். வடக்கு தெற்கு கோட்டின் வடக்கு திசையில் அம்புக்குறி இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். வலைப்பின்னல் அமைப்பு. அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகள் பற்றி நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இவ்வாறு வரைபடத்தில் வரையப்பட்ட இந்த கற்பனை கோடுகள் புவி வலைப்பின்னல் அமைப்பு எனப்படுகிறது. இந்த அட்ச தீர்க்க ரேகைகள் ஒரு இடத்தின் இருப்பிடத்தை கண்டறிய உதவுகிறது. அட்சரேகைகளை முதலிலும் அடுத்தது தீர்க்க ரேகைகளை குறிப்பிடுவதும் வழக்கம். மேலும் அவை டிகிரி, நிமிடங்கள் மற்றும் வினாடிகளில் குறிப்பிடப்படுகின்றன. அடுத்தது கோட்டு சட்டங்கள். கோட்டு சட்டம் என்பது கோள வடிவிலான புவியை தட்டை வடிவிலான ஒரு காகித துண்டில் காட்டும் வழிமுறையாகும். ஒரு தெளிவான பூகோள உருண்டையை கற்பனை செய்து பாருங்கள். அதன் உள்ளே ஒரு ஒளிவிளக்கு உள்ளது. நாம் அதன் மேல் அட்சரேகை மற்றும் தீர்க்க ரேகைகளை வரைந்து அதை ஒரு காகிதத்தில் பிரதிபலிக்க செய்வோம். கட்டத்தின் வெளிப்புறங்கள் அங்கு பிரதிபலிக்கப்படும். அதே கண்ணாடி பூகோள உருண்டையில் ஒரு ஒளி புகும்படியான வரைபடத்தை ஒட்டினால் நிலப்பரப்புகளின் வெளி எல்லைகள் அக்காகிதத்தில் தெரியும். இவ்வாறு நில வரைபடங்களின் வடிவம், பரப்பு மற்றும் திசைகள் எந்த விதத்திலும் மாறாது. கோள வடிவிலான புவியை சமதள பரப்பில் பிரதிபலித்து காட்டும் ஒரு வழிமுறையே ஆகும். பொதுவாக 3 கோட்டு சட்ட முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உருளையின் மேற்பரப்பில் வரைந்த உருளை கோட்டு சட்டங்கள், அடுத்து கூம்பின் மேற்பரப்பில் வரைந்த கூம்பு கோட்டு சட்டங்கள், மூன்றாவது சமதள பரப்பில் வரைந்த உச்சி கோட்டு சட்டங்கள் அல்லது திசையளவு கோட்டு சட்டங்கள். உருளையின் மேற்பரப்பில் வரைந்த கோட்டு சட்டம். இங்கே உருளையினுள் ஒளிபுகும்படியான பூகோள உருண்டை ஒன்று வைக்கப்படுகிறது. அதன் பிம்பம் பிரதிபலிக்கப்படும் பொழுது முழு உலகமும், அதாவது 360 டிகிரி கொண்ட பனோராமிக் காட்சியில் புவியானது தென்படும். அடுத்து ஒரு கூம்பின் மேற்பரப்பில் வரைந்த கோட்டு சட்டங்கள். அதே பூகோள உருண்டையின் மீது ஒரு கூம்பை வைத்து பூகோளத்தின் மையத்தில் இருந்து கூம்புக்கு
ஒளியை செலுத்துவதன் மூலம் இச்சட்டங்கள் பெறப்படுகின்றன. இதன் விளைவாக இந்த வகையான வரைபடங்களில் தீர்க்கரேகைகள் நேராகவும் நீளமான கோடுகளாகவும் அச்சரேகைகளானது பொது மைய வட்ட முறையிலும் அமையப்பெறும். மூன்றாவது வகை சமதள பரப்பில் வரைந்த கோட்டுச் சட்டங்கள். உச்சிக்கோட்டு சட்டங்கள் அல்லது திசையளவு கோட்டு சட்டங்கள் என்று அழைக்கப்படும் இவை ஒரு தட்டையான தளத்தில் நேரடியாக பிரதிபலிப்பு செய்து பெறப்படுவதாகும். இம்முறையால் பூமியானது ஒரு தட்டையான மேற்பரப்பில் காட்டப்படுகிறது. தட்டையான செவ்வக வரைபடங்களில் துருவ பகுதிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் பொருட்டு இவ்வகை கோட்டுச் சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் சின்னத்தில் கூட இவ்வகை கோட்டுச் சட்ட வரைபடம் அமையப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அடுத்து நில வரைபட குறிப்பு. வரைபடங்களின் இடது அல்லது வலது கீழ் மூலையில் இது அமையப்பெற்றிருக்கும். வரைபடத்தில் காணப்படும் பல விவரங்களை எளிமையாக புரிந்து கொள்ளும் பொருட்டு வரையப்பட்ட இக்குறிப்பு நில வரைபடத்தில் ஒரு இன்றியமையாத கூறாக கருதப்படுகிறது. அடுத்தது முறை குறியீடுகள். நில வரைபடமானது அது ஒரு உலகளாவிய மொழி என்றே கூறலாம். இது சர்வதேச தரநிலைக்கு, அதாவது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சின்னங்களை கொண்டு வரையப்பட வேண்டும். தளப்படங்களில் இயற்கை கூறுகளையும் கலாச்சார கூறுகளையும் அவைகளுக்கு ஏற்றாற்போல வெவ்வேறு வண்ணங்களில் குறியீடுகளாக காட்டப்படுகின்றன. பொதுவாக 3 வகையான குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் புள்ளி குறியீடு. அவை கட்டிடங்கள், கலாச்சார கட்டமைப்புகள், முக்கோண ஒளி வழிகாட்டிகள், கலங்கரை விளக்கங்கள் போன்ற அம்சங்களை சித்தரிக்கின்றன. அடுத்தது கோட்டு குறியீடுகள். இருப்பு பாதைகள், சாலைகள், நீர்வழிகள் போன்றவற்றை அடையாளம் காட்ட இவை பயன்படுகின்றன. பரப்பு குறியீடுகள். பயிரிடப்பட்ட நிலங்கள், குளங்கள், பழத்தோட்டங்கள், நீர்நிலைகள் போன்றவை இந்த குறியீடுகளின் உதவியுடன் அறியலாம். வரைபடங்களில் பயன்படுத்தப்படும் சில பொதுவான அடையாளங்கள் மற்றும் குறியீடுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன. நிறக்குறியீடுகள். ஒரு வரைபடத்தில் உள்ள நீர்நிலைகள், நிலங்கள் மற்றும் தாவரங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களை எல்லாம் பல வண்ணங்களாக கொண்டு குறிக்கப்படுகின்றன. இந்த நிறக்குறியீடுகளை வரைபட குறியீடுகளுடன் சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மலைகள், உயர்நிலங்கள் போன்ற புவியியல் நிலத்தோற்றங்களை அடையாளம் காட்ட சம உயர கோடுகள் வரையப்படுகின்றன. இக்கோடுகள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஏரிகள், ஆறுகள் போன்ற நீர்நிலைகளை குறிக்க வெளிர் நீல நிறம் பயன்படுத்தப்படுகிறது. கருநீல நிறமானது பொதுவாக கடல்கள், தேசிய நீர்வழிகள் மற்றும் ஆழமான நீர் நிறைந்த பகுதியை குறிக்கிறது. பச்சை நிறமானது பயிர்கள், மரங்கள், இயற்கை தாவரங்கள், வனப்பகுதி போன்ற தாவர அம்சங்களை காட்டும் பகுதிகளை குறிக்கும். கருப்பு நிறமானது சாலைகள், ரயில் வழித்தடங்கள், தொலைபேசி இணைப்புகள், எல்லைகள் போன்ற கட்டுமான அம்சங்களை காட்ட வரைபடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சிவப்பு நிறமானது கட்டுமான அம்சங்களை காட்டவும் பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாது தேசிய சாலைகள், முக்கிய சாலைகள், கலங்கரை விளக்கம், எல்லைகள், இடத்தின் பெயர்கள், விமான நிலையங்கள் போன்றவற்றை குறிக்கும். சர்வதேச எல்லைகளை குறிக்க இளஞ்சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வரைபடத்தில் நில வரைபட குறிப்பானது பல்வேறு அம்சங்களை குறிக்கும் பல வண்ண குறியீடுகளை தெளிவாக காட்டுகிறது. ஆக நில வரைபடம் என்பது ஒரு பொருள் எந்த இடத்தில், எந்த கோணத்தில், எந்த திசையில் உள்ளது என்பதை காட்டுவதாகும். அவ்வாறு புவியின் மேற்பரப்பில் உள்ள ஓர் இடத்தின் பல்வேறு டேட்டா எனப்படும் தரவுகளை அல்லது தகவல்களை சேகரிக்க வேண்டும். இதற்கு நில அளவை என்று பெயர். இது பல கருவிகளை கொண்டு அளவீடு செய்வர். எடுத்துக்காட்டாக சங்கிலி, பட்ட காந்தவட்டை, சாய்வுமானி, தியோடோலைட், மொத்த ஆய்வு நிலையம், GNSS எனப்படும் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் முறை போன்ற கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. குண்டூர் சங்கிலி என்று அழைக்கப்படும் இது தூரத்தை அளவிட பயன்படுகிறது.
ஒரு உயரமான கட்டிடத்தின் உயரத்தை அளப்பதற்கு ஒருவரை கட்டிடத்தின் மேல் இறக்கி மேலிருந்து கீழாக ஒரு அளவு நாடாவை கொண்டு அளக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு எளிய கருவியை பயன்படுத்துகிறோம், சாய்வுமானி. இது கட்டிடம், கோபுரம், மலைகள் போன்றவைகளின் சரிவின் கோணங்கள் மற்றும் உயரங்கள் இவற்றை அளவிட பயன்படுத்தப்படுகிறது. சரி, இந்த சாய்வுமானியை நாமே தயாரிக்கலாம். அதற்கு தேவை ஒரு பாகைமானி, ஒரு குழாய், ஒரு ஊசல். ஒரு கட்டிடத்தின் உயரத்தை அளப்பதற்கு இது போன்ற ஒரு சாய்வுமானியை கொண்டு படத்தில் காட்டியவாறு உள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி உயரத்தை கணக்கிடலாம். அடுத்தது பட்டக காந்தவட்டை. இத்திசை காட்டு கருவியானது பூமியின் வடதுருவத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளும் காந்தமாக்கப்பட்ட ஊசியை கொண்டுள்ளது. இக்கருவியினை எப்படி சுழற்றினாலும் அது புவியின் வடதிசையை காட்டிக்கொண்டே இருக்கும். ஒரு வரைபடத்தையும் இத்திசை காட்டி கருவியையும் கொண்டு ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் வழி தவறாமல் செல்லலாம். அடுத்தது தியோடோலைட். இது செங்குத்தாகவும் மற்றும் கிடைமட்ட தளத்தில் அமையப்பெறும் பல புள்ளிகளுக்கு இடையே உள்ள கோணங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு துல்லியமான ஆப்டிக்கல் கருவியாகும். பாரம்பரியமாக இது நில அளவீட்டில் பயன்படுத்தப்பட்டது. கட்டிடம் மற்றும் உள்கட்டமைப்பு கட்டுமானம் மற்றும் வானிலை ஆய்வு, ராக்கெட் ஏவுதல் போன்ற சில சிறப்பு பயன்பாடுகளுக்கும் இது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்த ஆய்வு நிலையம். இது ஒரு மின்னணு தியோடோலைட், எலக்ட்ரானிக் தொலைவு மீட்டருடன் ஒருங்கிணைக்கும் ஒரு நவீன ஆய்வு கருவியாகும். இதை பல்நோக்கு கணக்கெடுப்பு கருவி எனவும் கூறலாம். GNSS. இது உலகளாவிய பயண செயற்கைக்கோள் முறை. இது GPS துணையுடன் ஆய்வு செய்யும் முறையாகும். ஒருவர் எங்கு உள்ளார் என்று கணக்கிடுவதற்கு செயற்கைக்கோள் சமிக்ஞைகளை பயன்படுத்தி வழி சொல்லும் கருவிகளை உள்ளடக்கியது இது எனலாம். GNSS சிக்னல்களை பெற ஒரு கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட ரோவர்கள் அல்லது செயற்கைக்கோள்கள் இணைந்து செயல்பட வேண்டும். கட்டுப்பாட்டு நிலையமானது செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல்களை பெற்று ரோவர்களுக்கு திருத்தி அமைக்கப்பட்ட தரவுகளை அனுப்புகிறது. இக்கட்டுப்பாட்டு நிலையம் இதுபோன்ற நுணுக்கமான கணக்கீடுகளை செய்வதன் மூலம் இது நடைபெறுகிறது. அடுத்தது வரைபடங்கள் பற்றி பார்ப்போம். பொதுவாக வரைபடங்களை பெரிய அளவிலான வரைபடங்கள் மற்றும் சிறிய அளவிலான வரைபடங்கள் என இரு வகைப்படுத்தலாம். ஒரு சிறிய பகுதி பெரிதாக்கப்பட்ட அளவில் காட்டப்படும் போது அது பெரிய அளவிலான வரைபடம் எனப்படும். ஒரு பெரிய பகுதி சுருக்கப்பட்ட வடிவில் காட்டப்படும் பொழுது அது சிறிய அளவிலான வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவரையிலும் பூமியின் மேற்பரப்பை நிலத்தில் இருந்து ஆய்வு செய்யும் அல்லது அளவீடு செய்யும் முறைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். 19ஆம் நூற்றாண்டின் நடுவில் தொலைதூரத்தில், அதாவது புவியிலிருந்து விலகி தரையை தொடாமலே மிகவும் துல்லியமான அளவீடுகளை பெற புவியியலாளர்கள் முற்பட்டனர். இது எப்படி என்றால், நமது உடல், குறிப்பாக நமது கண்கள், மூக்கு, காதுகளும் இதே வேலையை செய்கிறது. ஒரு பொருளை தொடாமலேயே தொலைவில் இருந்து கொண்டு நமது கண்கள் அப்பொருளை பார்க்கின்றது. மூக்கால் அதன் வாசனையை முகர்ந்து பார்க்கிறோம். அப்பொருளிலிருந்து எழும் சப்தத்தை காதால் கேட்கிறோம். இவ்வாறு ஒரு பொருளை தொடாமலேயே உணரும் நமது திறனானது தொலை நுண்ணுணர்விற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவ்வாறு பூமியில் உள்ள பொருட்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் தொலைவில் இருந்து உற்று நோக்கி அவற்றின் தகவல்களை சேகரிப்பது தொலை நுண்ணுணர்வு ஆகும். இன்று வரைபட தரவின் இது முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளது. தொலை நுண்ணுணர்வின் வரலாறு. 18ஆம் நூற்றாண்டில் பலூன்கள் மற்றும் புறாக்களின் வயிற்றில் பொருத்தப்பட்ட கேமராக்கள் கொண்டு வான்வழி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டில் ஆகாய விமானங்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் கொண்டு வான்வழி புகைப்படங்கள் எடுக்க துவங்கினர். சரி, இந்த வான்வழி புகைப்படம் எடுத்தல் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். விமானங்களில் காமிராக்கள் பொருத்தப்பட்டு அவை ஒரே உயரத்தில் பறந்து கொண்டே புகைப்படம் எடுக்கும்.
10 முதல் 30 வினாடிகளில் இடைவெளியில் விமானமானது புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டே பறக்கும். அவ்வாறு எடுக்கப்படும் புகைப்படங்களில் சில பகுதிகள் ஓவர்லேப் ஆவதும் உண்டு. அதாவது ஒரு புகைப்படத்தில் காணப்படும் சில பகுதிகள் அடுத்த புகைப்படத்திலும் இருக்கும். இதையே மேற்பொருந்துதல் என்பர். இந்த மேற்பொருந்துதல் ஆனது முன்னோக்கி மேற்பொருந்துதல் என்று அழைக்கப்படுகிறது. இது சுமார் 60% வரை மேற்பொருந்தும். விமானம் அதிக வேகத்திலும் குறுகிய நேர இடைவெளியிலும் புகைப்படம் எடுக்கும் பொழுது இம்மேற்பொருந்துதலானது அதிகமாகவும், குறைந்த வேகத்திலும் நீண்ட இடைவெளியிலும் புகைப்படம் எடுக்கும் பொழுது இம்மேற்பொருந்துதல் சற்று குறைவாகவும் இருக்கும். ஒரு பகுதியானது புகைப்படம் எடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் அடுத்த பகுதியானது புகைப்படம் எடுக்கப்படும் பொழுது அது ஒன்றுடன் ஒன்று சுமார் 20 முதல் 40% வரை மேற்பொருந்தும். இதை பக்கவாட்டு மேற்பொருந்துதல் என்று அழைப்பர். அவ்வாறு புகைப்படங்கள் எடுத்த பிறகு விமானம் தரையில் வந்து இறங்கியவுடன் மொசைக்குகள் என்று அழைக்கப்படும் இந்த புகைப்படங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து மேற்பொருந்தும் பகுதிகளை மட்டும் கவனமாக நீக்கிவிட்டு ஒரு முழுமையான படத்தை உருவாக்குவர். இவ்வாறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பகுதியானது ஒரு ஸ்டீரியோஸ்கோபிக் 3D படமாக உருவாக்கப்படும். அடுத்து செயற்கைக்கோளானது தொலை நுண்ணுணர்வில் எவ்வாறு உதவுகிறது, அவற்றால் எடுக்கப்படும் படங்களை எப்படி பெறுவது என்பதை பற்றி பார்ப்போம். செயற்கைக்கோள் தொலை நுண்ணுணர்வு என்பது புவி சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் செயற்கைக்கோள்களில் இருந்து புவியின் ஒரு பகுதியை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் தொழில்நுட்பமாகும். தொலை நுண்ணுணர்வின் கூறுகள்: விமானங்கள், செயற்கைக்கோள்கள் மூலம் புவியானது படம் பிடிக்கப்படுகின்றது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், இவைகளில் பொருத்தப்பட்டுள்ள காமிராக்கள் அல்லது சென்சார்கள் என்று அழைக்கப்படுகின்ற கருவிகள் இதனை செய்கிறது. புகைப்படம் எடுக்கப்படும் அந்த பகுதியானது இலக்கு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே சில பொருட்கள் இருக்கின்றது. உங்களால் பார்க்க முடிகிறதா? இல்லை. அந்த பொருட்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவைகளை ஒளிரச் செய்ய வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால் நாம் அவற்றை பார்ப்பதற்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது அல்லவா? அந்த காரணத்திற்காகத்தான் புகைப்படம் எடுக்கும் கேமராக்களில் பிளாஷ் என்று அழைக்கப்படும் விளக்குகள் பொருத்தப்படுகின்றன. பிறகு ஒரு செயற்கைக்கோளானது எப்படி இருட்டில் புகைப்படம் எடுக்கிறது? பூமியில் இருந்து 160 முதல் 2000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள செயற்கைக்கோளானது, குறிப்பாக புவி கண்காணிப்பு மற்றும் உளவு செயற்கைக்கோள்கள் சூரிய வெளிச்சத்தை மட்டுமே பயன்படுத்தி புகைப்படம் எடுக்கின்றன. எனவே சூரியனானது இங்கு தொலை நுண்ணுணர்வில் முக்கிய அங்கமாகிறது. எனவே சூரியனை ஆற்றல் மூலம் என்று கூறுகிறோம். அவ்வாறு இலக்கிலிருந்து பிரதிபலித்த ஒளியினை செயற்கைக்கோள்களில் உள்ள கேமராக்கள் அல்லது உணர்விகள் மூலம் படம் பிடிக்கப்படுகிறது. ஆகவேதான் செயற்கைக்கோளானது பெரும்பாலும் பகலில் மட்டுமே படங்களை எடுக்கிறது. அவ்வாறு உள்வாங்கப்பட்ட சிக்னல்கள் ரேடியோ அலைகள் வடிவில் பூமியில் உள்ள ஒரு தரை நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. தரை நிலையத்தில் உள்ள ப்ராசஸர் என்ற கருவியானது கிடைத்த தரவுகளை கொண்டு டிஜிட்டல் மேப்பிங்கை செய்து கொடுக்கிறது. தரை நிலையத்தில் இருக்கும் அந்த ப்ராசஸர் என்பது ஒரு பெரிய கணினி ஆகும். இது பைனரி இலக்கங்கள், அதாவது 1 மற்றும் 0 குறிக்கும் பிட்களில் தரவுகளை பெற்று செயல்படும். பிட்கள் என்பது ஒரு கணினி சேமிக்கக்கூடிய மிகச்சிறிய தகவலாகும். 0களையும் 1களையும் தனித்தனி குழுக்களாக தொகுத்து கணினியானது ஒரு அனிமேஷன் செய்கின்றது. தாவரங்கள், அதாவது மரங்கள், செடிகள் போன்றவை சூரியனிடமிருந்து வரும் வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்வதால் அப்பகுதியிலிருந்து குறைந்த ஒளியே பிரதிபலிக்கப்படுகின்றன. அதற்கு 1 ஒதுக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். நீரானது அதிகமான ஒளியை பிரதிபலிக்கும், எனவே அதற்கு 0 என ஒதுக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இவைகளை கொண்டு செயலியானது மெய்நிகர் படங்களை உருவாக்குகிறது.
தற்போது விண்வெளி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால் செயற்கைக்கோள்களில் பொருத்தப்பட்டிருக்கும் ஹை ரெசல்யூஷன் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் எனப்படும் உயர் தெளிவுத்திறன் அகச்சிவப்பு உணர்விகள் புவியிலிருந்து வெளிப்படும் வெப்பத்தை அல்லது புவியானது பிரதிபலிக்கும் நிலவின் ஒளியை கொண்டே இரவு நேரங்களிலும் கூட புவியின் மேற்பரப்பை படம் பிடித்து காட்டுகின்றன. நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது மொபைல் போன்களில் பாதை மற்றும் நாம் செல்லும் வாகனத்தின் நகர்வு ஆகியவற்றை காட்டும் வரைபடத்தை பார்த்திருப்பீர்கள். உங்கள் பயணத்தின் கால அளவானது எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது என்று யோசித்தது உண்டா? அந்த வேலையைத்தான் GNSS செய்கிறது. ஜிபிஎஸ்ஐ போன்று இச்சொல்லானது பிரபலமாக இல்லாவிட்டாலும் உண்மையில் இந்த உலகளாவிய பயண செயற்கைக்கோள் முறை என்று அழைக்கப்படும் GNSS தொழில்நுட்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த GPS. இது 3 பிரிவுகளை கொண்டது: விண்வெளி பிரிவு, கட்டுப்பாட்டு பிரிவு, பயனடைவர் பிரிவு. விண்வெளி பிரிவிலிருந்து கட்டுப்பாட்டு பிரிவிற்கும் கட்டுப்பாட்டு பிரிவிலிருந்து பயனடைவர் பிரிவிற்கும் சமிகைகளை அனுப்புகிறது. அது மட்டுமல்லாது பயனடைவர் பிரிவிலிருந்து தரவுகளை சமிஞைகள் மூலம் கட்டுப்பாட்டு பிரிவிற்கும் அங்கிருந்து செயற்கைக்கோள்களுக்கும் அனுப்புகிறது. ஆக நாம் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த GNSS நம்மை துல்லியமாக அழைத்து செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. அதுபோக செயற்கைக்கோள் தொலைபேசிகள், சேட்டிலைட் போன்ஸ் என்று அழைக்கப்படும் சில தொலைபேசிகள் கட்டுப்பாட்டு அறையுடன் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளாது நேரடி செயற்கைக்கோள் இணைப்பை கொண்டுள்ளன. இது பூமிக்கு மேலே சுற்றும் செயற்கைக்கோள்களுக்கு நேரடியாக சமிஞைகளை அனுப்பவும் பெறவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ரிசீவரின் அல்லது ஒரு GPS பயனாளியின் சரியான இடம், வேகம் மற்றும் நேரத்தை குறிக்க 4 செயற்கைக்கோள்கள் ஒரு குழுவாக செயல்பட்டு இவ்வேளையை செய்கிறது. இன்று நாம் 4 வகையான GNSS செயற்கைக்கோள் அமைப்புகளை பயன்படுத்துகிறோம். ஐரோப்பாவின் கலீலியோ, அமெரிக்காவின் நாவ்ஸ்டார் அல்லது உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு, ரஷ்யாவின் குளோனாஸ் மற்றும் சீனாவின் பேய்டோ போன்றவை GNSS சில எடுத்துக்காட்டுகளாகும். எடுத்துக்காட்டுக்காக அமெரிக்காவின் GPS அமைப்பை பற்றி பார்ப்போம். அமெரிக்காவின் உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு அதாவது நாவ்ஸ்டார் எனப்படும் GPS ஆனது பூமியிலிருந்து 20,350 கிலோமீட்டர் தொலைவில் 6 சுற்றுப்பாதைகளில் செயற்கைக்கோள்களை நிறுத்தியுள்ளது. சுற்றுப்பாதைக்கு 4 செயற்கைக்கோள்கள் வீதம் 24 செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வரும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் எனப்படும் அமெரிக்க பாதுகாப்பு துறையால் நிறுவப்பட்டது. இன்று GPS ரிசீவர்களானது கப்பல்கள், விமானங்கள், ட்ரக்குகள் மற்றும் கார்கள், செல்போன்கள் போன்றவைகளில் பொருத்தப்பட்டு அவற்றிற்கு இடம், திசை, வேகம் போன்றவற்றை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டுமல்லாது வானிலை முன்னறிவிப்பு, பூகம்பம் கண்காணிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிலும் GPS துணை புரிகிறது. சரி, அந்த செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு எப்படி அனுப்புகிறார்கள்? செயற்கைக்கோள்களை அந்தந்த சுற்றுப்பாதைக்கு கொண்டு சென்று நிலைநிறுத்துவது ராக்கெட்டுகளே. செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் இந்த ராக்கெட்டுகள் பொதுவாக 3 நிலைகளை கொண்டிருக்கும். முதல் 2 நிலைகளில் உந்துவிசை ராக்கெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. 3வது பாகத்தில் செயற்கைக்கோள் உறை உள்ளது. இவ்வுறையினுள் செயற்கைக்கோளானது அமர்த்தப்பட்டு இருப்பதை பார்க்கலாம். இது தவிர முதல் பாகத்தில் பூஸ்டர் ராக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். புவியின் அபரிமிதமான ஈர்ப்பு விசையை சமாளித்து ராக்கெட்டிற்கு தேவையான உந்து விசையினை வழங்க இப்பூஸ்டர் ராக்கெட்டுகள் உதவி புரியும். முதல் நிலை ராக்கெட்டு துணையுடன் இவை செயற்கைக்கோளினை வளிமண்டலத்தின் விளிம்பிற்கு கொண்டு செல்கிறது. அவற்றிலுள்ள எரிபொருள் தீர்ந்த பிறகு இப்பூஸ்டர் ராக்கெட்டுகளும் முதல் நிலை ராக்கெட்டும் காலன்று பூமியை நோக்கி விழுந்துவிடும். அதே சமயத்தில் 2ஆம் நிலையில் உள்ள ராக்கெட்டானது தொடர்ந்து பயணத்தை தொடங்கி செயற்கைக்கோளை விரும்பிய சுற்றுப்பாதைக்கு கொண்டு செல்லும். அந்த 2ஆம் நிலையில் உள்ள எரிபொருள் தீர்ந்த பிறகு அதுவும் கலன்று விழ 3ஆம் நிலை ராக்கெட்டானது செயற்கைக்கோளினை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட பாதைக்கு நிலைநிறுத்த உதவும். அடுத்தது
GIS எனப்படும் புவியியல் தகவல் அமைப்பு பற்றி பார்ப்போம். இது கணினி சார்ந்த ஒரு கருவியாகும். இந்த படத்தை பாருங்கள். பென்சில்கள் சிதறி கிடக்கின்றன. நாம் அவற்றை வரிசையாக ஒரே நிறத்தில் இருக்கும்படி அடுக்குவோமா? அதே போன்று அதிக அளவிலான தரவுகளை, அதாவது டேட்டாக்களை சீர்படுத்துவதும் அவற்றை முறையாக ஒழுங்குபடுத்துவதும் இந்த GIS-இன் பணியாகும். எடுத்துக்காட்டாக இங்கே பல பொருள்கள் உள்ளது. அவைகளை எளிமையாகவும் துரிதமாகவும் வகைப்படுத்த நமக்கு GIS போன்ற கருவி உதவுகிறது. இதன் மூலம் எவை எங்கு உண்டு, எத்தனை உண்டு என்பதை தனித்தனியாக நமக்கு அடையாளம் காட்ட GIS தொழில்நுட்பம் நமக்கு பேருதவியாக இருக்கிறது. இவ்வாறு ஒரு புவியியல் பகுதியின் தரவுகளை புவியியல் தகவல் அமைப்புக்கு, அதாவது GIS-க்கு வழங்குவது இந்த தொலை நுண்ணுணர்வே ஆகும். கொடுக்கப்பட்ட இந்த புவியியல் பகுதியில் எத்தனை வீடுகள் உள்ளன, எத்தனை பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளன, போதுமான மரங்கள் உள்ளனவா என்று நேராக அந்த இடத்திற்கு சென்று பார்வையிடுவதற்கு பதிலாக தொலை நுண்ணுணர்வின் மூலம், அதாவது செயற்கைக்கோள் படங்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம். வீடுகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பசுமை பகுதி போன்றவற்றின் ஒரு கலவையை இப்புவியியல் தகவல் அமைப்பு வரைபடத்தில் காட்டுகிறது. இது போன்ற ஒரு சிறப்பான பணியினை செயல்படுத்தும் GIS-ஐ பல தொழில்நுட்பங்களின் கலவை என்றே கூறலாம். அவ்வாறு பெறப்படும் ஒரு பகுதியின் ஒவ்வொரு வகை தரவுகளும் வரைபடத்தில் தனித்தனி அடுக்கில் சேமிக்கப்படும். தேவையை பொறுத்து அவ்வடுக்குகளை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ நாம் செய்யலாம். அதற்கென்று மென்பொருள் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. ஹார்ட்வேர் எனப்படும் வன்பொருள், புவியியல் தரவு மற்றும் பணியாளர்கள் இவற்றுள் அடங்கும். அதில் முக்கிய அங்கம் வகிப்பது அவ்வரைபடத்தில் லொகேஷன் என்று சொல்லப்படும் முகவரிதான். கோஆர்டினேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அட்ச தீர்க்க பரவலானது ஒரு இடத்தின் தகவலை அந்த வரைபடத்தில் அந்த இடத்திற்கு உரிய இடத்தில் பொருத்த உதவுகிறது. எனவே GIS என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் பல்வேறு விஷயங்களை சீராக வரிசைப்படுத்தி காட்டுவதை குறிக்கிறது. இதன் பயன்பாடானது வால்டோ டோப்லர் மற்றும் கனடாவின் ரோஜர் டாம்லின்சன் ஆகியோரால் 1950களின் பிற்பகுதியில் அறியப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தொடக்கத்தில் பொது பயன்பாட்டிற்காக GIS-ஐ அவர்கள் பயன்படுத்த தொடங்கினர். அன்றிலிருந்து இன்று வரை GIS பயன்பாட்டிற்கு கூகுள் மேப்ஸ், யாஹூ மேப்ஸ் மற்றும் கூகுள் எர்த் ஆகியவைகளின் படங்களே முக்கிய ஆதாரமாக உள்ளன. இன்று GNSS ஆனது விவசாயம், அவசர நிலைக்கு துணை நின்றல், கணக்கெடுப்பு, வழி சொல்லுதல் போன்ற துறைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் எங்கே போகிறேன், நான் எப்படி செல்ல வேண்டும், அதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் போன்ற கேள்விகளுக்கான பதில்களை வழங்கும் செயற்கைக்கோள் குழுவினை இந்த GIS குறிக்கிறது. எப்படிப்பட்ட வளர்ச்சி அல்லது சாதனையாக இருந்தாலும் அதற்குரிய சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த விண்வெளி தொழில்நுட்பமும் அதற்கு விதிவிலக்கல்ல. அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசா எடுத்த இந்த படத்தை பாருங்கள். நமது புவி மண்டலத்தில் சுற்றி திரியும் செயல்படாத இறந்து போன செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டுகளின் பாகங்கள் பாருங்கள். விண்வெளி குப்பைகள் பூமியில் விழுந்து ஆபத்தை உண்டாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளது. கடைசியாக புவன், இது இந்தியாவின் GPS ஆகும். ஆனால் அது இன்னும் வளர்ச்சி நிலையிலேயே உள்ளது. நன்றி.